பெர்முடேஷன் குரூப் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ப்பா. அதில் வந்து பெர்முடேஷன் பற்றி அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பி ஆஃப் 1 பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இதுவும் P1 தான், ரைட், ஓகே. அப்போ இதில் என்ன வருது, P1 ஒரு பெர்முடேஷன் எடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேலே இருக்கிற நம்பரெல்லாம் என்ன பண்ணணும், இது எப்படி வாசிக்கணும், மேலே இருக்கிற நம்பரெல்லாம் P1 செயல்பட்டால் என்ன இருக்கும், கீழே இருக்கிற நம்பராக வந்துடும் போட்டுடலாம். ஆனால் இதை என்ன பண்ணலாம், இதை ஒரு சைக்கிள் மாதிரி எழுதலாம். எப்படி, 1 tends to 2, 2 tends to 3. அப்போ 1 tends to 2, 2 tends to 3. இப்போ இதை ரிவர்ஸ்லையும் எழுதலாம். 3 முன்னாடி கொண்டு வந்து எழுதலாம். 3 முன்னாடி கொண்டு வந்தால் 1 2 அடுத்து போயிடும். சார் 3 2 1 எழுதலாமன்னா அது எழுதக்கூடாது. ஸோ அதனால் இதை வரிசையாக எழுதலாம். 1 2 2 2 2 3, இல்லை மாற்றியும் எழுதலாம். 3 2 1 1 2 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து சைக்கிள்னு சொல்லுவாங்க, இல்லை பெர்முடேஷன் சொல்லுவாங்க. அந்த பெர்முடேஷனுங்கிறனால தான் இதுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்கப்பா. அப்போ முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பெர்முடேஷன் கொடுத்தா அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பின்னாடி எங்கேயா என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா, ஒரு குவிஸ் காம்படிஷன் போனீங்கன்னா இது கேட்பாங்க. அப்போ அதில் 2 ஸ்டெப்பு தான். ஒன்று வந்து இன்டர்சேஞ்ச் த ரோஸ், ரெண்டாவது ரீஅரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்ததில் பார்ப்போம்.